ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சிந்தில்லாதன். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் 2025 எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு ரவுண்ட் 4க்கான ஷெட்யூல், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கடகடன்னு எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4th ரவுண்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்? ரவுண்ட் 3யோட முடிவில் எனக்கு எம்பிபிஎஸோ பிடிஎஸோ கவர்மெண்ட் காலேஜ்லேயோ மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயோ எங்கேயுமே சீட்டு கிடச்சி நான் ஜாயின் பண்ணி படிக்கலை, இப்போது நான் வெறும் கையோடு இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஸ்ட்ரே வேக்கன்சிக்கு எலிஜிபிள். ஒருவேளை ரவுண்ட் 1ல் சீட் கிடச்சி ரவுண்ட் 3 வரைக்கும் ரீடைன் ஆகிடுச்சு, ரவுண்ட் 2ல் ரீஅலாட் ஆகி ரவுண்ட் 3ல் ரீடைன் ஆகிடுச்சு, இல்லை ரவுண்ட் 2ல் ஃப்ரெஷ்ஷாக அலாட் ஆகி ரவுண்ட் 3ல் ரீஅலாட் ஆணுச்சு, ரவுண்ட் 3யோட முடிவில் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக அலாட் ஆணுச்சு, எந்த ஒரு கேட்டகரியில் இருந்தாலும் சரி, ரவுண்ட் 3யோட முடிவில் ஒரு லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, செலெக்ஷன் லிஸ்ட்டு. அதில் உங்கள் நேம் போட்டு ரீடைன்டு அப்படின்னு இருந்திருந்தாலும் சரி, ரீஅலாட்டட் அப்படின்னு இருந்திருந்தாலும் சரி, ஃப்ரெஷ்லி அலாட்டட் அப்படின்னு இருந்திருந்தாலும் சரி, நீங்கள் யாருமே 4th ரவுண்டுக்கு எலிஜிபிள் இல்லை. 4th ரவுண்டுக்கு யார் மட்டும்தான் எலிஜிபிள்? இது வரைக்கும் எனக்கு எம்பிபிஎஸோ பிடிஎஸோ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் சீட் கிடைக்கல, நான் நிராயுதபாணியாக வெறும் கையோடு இருக்கேன் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் ஸ்ட்ரே வேக்கன்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகே, ஸ்ட்ரே வேக்கன்சிக்கு சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் நவம்பர் 11லேருந்து நவம்பர் 13 மதியானம் 12 மணியோட முடியுது. ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் நவம்பர் 13, டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் நவம்பர் 14 டவுன்லோடிங் த ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் நவம்பர் 14லேருந்து நவம்பர் 20 மதியானம் 12 மணி வரைக்கும். ரிப்போர்ட்டிங் வந்து பார்த்திங்கன்னா எப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, நவம்பர் 14 அப்போ இருந்து நவம்பர் 20 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடணும். இப்போ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யாருன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. த கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் நாட் ஹோல்டிங் எனி எம்பிபிஎஸ் ஹோல்டிங் அப்படிங்கிறது ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறது. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்ஸ் இன் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா ஆர் ஒன்லி எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் ஆன்லைன் கவுன்சிலிங். ஸ்ட்ரே வேக்கன்சியும் ஆன்லைன் கவுன்சிலிங் தான். உங்களுக்கு இது வரைக்கும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேயோ ஆல் இண்டியா கோட்டாலேயோ சீட் அலாட் ஆகலை அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஸ்ட்ரே வேக்கன்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இது வரைக்கும் நான் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் எங்கேயும் ஜாயின் பண்ணலை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ். நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் எலிஜிபிள் கிடையாது? த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் ஆல்ரெடி ஜாயின்டு எனி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட் இன் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா, அது வந்து கவர்மெண்ட் கோட்டாவாக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருக்கலாம், என்ஆர்ஐ கோட்டாவாக இருக்கலாம், அவங்கெல்லாம் இந்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண எலிஜிபிள் இல்லை. த கேண்டிடேட்ஸ் ஹூ டிட் நாட் ஜாயின் தேர் சீட் அலாட்டட் த்ரூ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் இன் ரவுண்ட் 3 ஆர் நாட் எலிஜிபிள். ஏன்னா ரவுண்ட் 3ல் சீட்டு கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா நீங்கள் எலிமினேட் பண்ணப்படுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டுங்க, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? நீங்கள் எக்ஸ்ட்ராவாக டெபாசிட் பண்ணணும் ரவுண்ட் 4ல் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. என்னன்னு பாருங்கள். த கேண்டிடேட் ஷுட் பே அன் அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் ₹5 lakh ஃபார் எம்பிபிஎஸ் கோர்ஸ் அண்ட் 2 lakh ஃபார் பிடிஎஸ் கோர்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் த ஸ்ட்ரே ரவுண்ட் ஆர் சப்சீக்வெண்ட் ரவுண்ட்ஸ். ஸோ ஸ்ட்ரே ரவுண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன சார் ரவுண்ட் வரும்? ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்ட் வர வாய்ப்பு இருக்குது, அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பேங்க் பேமெண்ட் போர்ட்டல் வழியாக ஆன்லைனில் நீங்கள் லாகின் பண்ணி தான் பே பண்ண போகிறீங்க, உங்களோட லாகின் ஐடிலாம் கொடுத்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில். இப்போது இன்கேஸ் த கேண்டிடேட்ஸ் ஆஃப்டர் அலாட்மெண்ட் டஸ் நாட் ஜாயின் த கோர்ஸ், இது வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க, ஃபைனாக போயிடும். இப்போ பெற்ற 5 லட்சமோ 2 லட்சமோ சீட் அலாட் ஆகி ஜாயின் பண்ணலன்னா ஃபைனாக போயிடும். அதே நீங்கள் சீட் அலாட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சிசி, எஸ்சி கன்வெர்டட் கிறிஸ்டியனுங்க வருட வருமானம் 2.5 லட்சத்துக்கு கம்மியாக இருந்தால் அவங்க இந்த 5 லட்சமோ 2 லட்சமோ பே பண்ண தேவையில்லை. கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் நாட் ப்ரீவியஸ்லி ரெஜிஸ்டர்டு, இதுக்கு முன்னாடி நான் ரெஜிஸ்டர் பண்ணல, ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்லாம் நான் ரெஜிஸ்டர் பண்ணலங்கிறவங்க கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ₹500, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ண ₹1000 பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆனால் அப்ளிகேஷன் போட்டு ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் பார்ட்டிசிபேட்டட் அண்ட் பெய்ட் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஆல்ரெடி, திருப்பி பே பண்ண தேவையில்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயும் அந்த ₹1000-500 தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டுங்க, அலாட்டட் கேண்டிடேட்ஸ் டியூரிங் த ஸ்ட்ரே வேக்கன்சி ரவுண்ட் இஃப் தே ஃபெயில், ஒருவேளை நீங்கள் அலாட்மெண்ட் ஆகி நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா 4th ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க, சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங்லாம் பண்ணிங்க, சீட் அலாட் ஆணுச்சு, அலாட் ஆன காலேஜில் போய் ஜாயின் பண்ணலன்னா நீங்கள் இது வரைக்கும் என்ன செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணிங்களோ அதெல்லாம் ஃபைனாக போயிடும். அதை தாண்டி நீங்கள் 10 lakh டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கீழ்பாக்குக்கு ஃபைனாக பே பண்ணணுங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ அதர் தென் தட் உங்களுக்கு மீதியெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 4th ரவுண்டில்
ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் அலாட் பண்ணி ஜாயின் பண்ணலன்னா நீட் 2026 எழுத முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் ஸ்ட்ரே வேகன்சியில் உங்களுக்கு சீட்டு கிடச்சா ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்ற கல்லூரிகளை மட்டும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஆன்லைனில் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போது இனஃப் அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. பிடிஎஸ்க்கு மட்டும் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி காலேஜில் போய் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. ஸோ இதெல்லாம் தான் ரவுண்ட் 4 ஸ்ட்ரே வேகன்சிக்கான தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான டீட்டெயில்ஸ். ஸோ இதில் திருப்பி சொல்லிடுறேன், நவம்பர் 11 நவம்பர் 13 மதியானம் 12 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் போகும். ரிசல்ட் டேட் நவம்பர் 14. நவம்பர் 14 நவம்பர் 20 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு அலாட் பண்ணப்பட்ட காலேஜுக்கு போய் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.